ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் கடந்த கிழமையிலே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து, ஆண்டவர் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே முதலாவதாக இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நான் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தருக்கு இந்த நாட்களிலே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களில் இருந்து சில காரியங்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், அங்கே அந்த கீழ்ப்படிவதற்கு முதலாவதாக இன்றைக்கு என்ன காரியம் என்று சொன்னால் விசுவாசம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே முதலாவதாக அங்கே விசுவாசத்தையும் இரண்டாவதாக ரட்சிப்பையும் இந்த நாட்களிலே அங்கே கொடுக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த முதலாவது இந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அங்கே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால்தான் கர்த்தருக்கு இந்த நாட்களிலே கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை நாங்கள் செவி கொடுத்து வாழ முடியும் என்பதை இங்கே இந்த நாட்களில் இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், பாருங்கள், இன்றைக்கு அந்த விசுவாசம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எபிரேயராக்கத்திலே தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் அந்த விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிற அந்த கர்த்தரையே நாங்கள் நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஓடுகிற வேளையிலேயே அந்த விசுவாச ஓட்டத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே வெற்றி பெற்றவர்களாய் இந்த நாட்களில் இருக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத் தருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலேதான் இந்த நாட்களிலே முதலாவது வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் விசுவாசம் என்று சொல்லியும், இரண்டாவதாக இந்த நாட்களிலே ரட்சிப்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பாருங்கள், இந்த நாட்களிலே அது எப்படியாக இந்த நாட்களிலே ஆகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் சில வேத அடிப்படையில வேத வார்த்தைகளோடு இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களிலே இங்கே அந்த கீழ்ப்படிதலுக்குரிய காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், லேவியராகமம் 26வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே கீழ்ப்படிதலின் பலன் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே பாருங்கள் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே 3வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையையும் வர்ஷிக்க பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய சத்தத்திற்கு நாங்கள் என்றைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த கீழ்ப்படுகிற வேளையிலே தான் தேவனும் நம்முடைய பகுதியிலே இந்த நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை இங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது தேவனுடைய உருக்கமான வியாகுலமான இந்த வேத வார்த்தை வெளிப்படுத்தல் எப்படி என்று சொன்னால், அங்கே நீங்கள் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் முதலாவதாக இன்றைக்கு கீழ்ப்படுகிற வேளையிலேதான் தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே ஒரு அற்புதங்களை இந்த நாட்களிலே செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிறதற்கு முதலாவது திறவுகோலாய் இந்த நாட்களிலே இருக்கிறது விசுவாசம் என்பதை இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை இங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப முதலாவது இந்த ஆண்டுடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை நாங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை செவி கொடுக்கிற வேளையிலே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த நாட்களே அங்கே எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனா இந்த நாட்களில் இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பழைய ஏற்பாட்டிலே உள்ள இந்த நாட்களில் இந்த சட்டம் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் இந்த லேவியராகம புஸ்தகத்திலே இன்றைக்கு இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறது.
சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம் இந்த நாட்களை பாருங்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடனே தேவன் இந்த நாட்களிலே உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். யாத்திராம் 20ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவின உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிற இன்னும் ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் உங்களை இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை நான் உங்களை நடத்தி வந்தேன் என்பதைத்தான் அந்த வேத பகுதியில இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், சீனாய் மலையிலே இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மிக முக்கியமானது தங்கள் தலைவனாகிய மோசேயின் மூலமாய் தேவன் கொடுத்த கற்பனைகள் அங்கே தங்களுக்கு கிடைத்தாகும் என்று மோசே நியாய பிரமாணம், அதாவது எபிரேய மொழியிலே சொல்லப்படுகிற தோரா என்று சொல்லப்படுகிற அந்த பொருளின் போதனைகள் என்பதாகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அதிலே 3 பிரிவுகளாக அந்த காரியங்கள் பிரிக்கப்படுகிறது. முதலாவதாக பாருங்கள், ஒழுக்க நெறிகளின் கட்டளைகள் பரிசுத்த வாழ்வுக்கு ஆதாரமான சட்டம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், கர்த்தருடைய காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டுமா இருந்தால் நமக்குள்ளே ஒரு ஒழுக்கம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தினுடைய நெறிகள் இந்த நாட்களில் இப்படியாக இருக்கிறதே அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதே அங்கே பார்க்கிறோம். மரிமானே, யாத்திராம் 20ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராம் 20ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த யாத்திராம் 20ஆம் அதிகாரத்திலே அங்கே 1வது வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராம் 20ஆம் அதிகாரத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். 20ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 20ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்தை இந்த நாட்களில் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமா இருந்தா சொல்லுகிறது. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவினா முதலாவது நான் முதல் வாசித்த வார்த்தையின்படி உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். என்னை அல்லாமல் ஒரு தேவனும் இந்த நாட்களில் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரும் கீழும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகவும் யார் விக்கிரத்தை செய்ய வேண்டாம். இப்படியாக ஒரு காரியத்தை இந்த நாட்களை பாருங்க. இந்த 11வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 11வது வசனம் வரைக்கும் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையும் ஒரு கற்பனையும் ஒரு பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நியமனமாக இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆனாலும் இப்ப இந்த காரியங்களை நீங்கள் விட்டு விலகுகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களிலே காணுகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அப்ப முதலாவதாக இங்கே நாங்கள் பார்க்கிற பகுதி எப்படி என்று சொன்னார், ஒரு ஒழுக்க நெறி கட்டளைகளையும் பரிசுத்த வாழ்வுக்கு ஆதாரமான சட்டமாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த ஆட்சி முறை கட்டளைகள் இஸ்ரவேலின் சட்ட ரீதியாக மற்றும் சமூக வாழ்க்கை சம்பந்தமாக விதிகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் 21ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிற வழியில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. 21ஆம் அதிகாரத்திலே இங்கே பாருங்கள், 1வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள். 21ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து வாசிக்கிற வழியிலே அங்க வேதம் சொல்லுகிறது, மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷம் ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கிடக்கும். பாருங்கள், இந்த இதிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் அந்த ஒரு பரிபூர்ண வருஷம் 7 வருஷம் என்று சொல்லுகிற காரியம், 7ஆம் நாள் 7 வருஷம் 7 பொற்குத்து விளக்கு 7 வார்த்தைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்கள் 7 என்று வேதத்திலே அநேக இடங்களில் வருகிறது. அந்த இதுகள் அந்த காரியம் அந்த 7 என்று சொல்லப்படுகிற காரியம் தேவன் விதித்த ஒரு விதியும் அது மட்டுமல்ல ஒரு பரிபூர்ணமான நம்பருமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அப்ப யாத்திராம் 21ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து 22 வரையும் 23 வரையும் வாசிக்கிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய விதிகள் அந்த இடத்திலே விளங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஒழுக்க நெறி. இரண்டாவதாக அந்த ஆட்சி முறைகளுக்குரிய அந்த விதிகள் இந்த நாட்களிலே விளங்குகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மூன்றாவதாக தெய்வீக வழிபாடு சம்பந்தமான கட்டளைகளை ஆண்டவரை வழிபட வேண்டிய விதம் பலிகள் பற்றிய விதிகள் உள்ளடங்கிய சடங்காச்சாரகம் என்று சொல்லி நாட்களை பார்க்கிறோம். யாத்திராம் 24ஆம் அதிகாரத்திலே அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 24ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே இருந்து அங்கே தொடர்ந்து போகிறது. நான் ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையில்
மலையின் மேல் என்னிடத்திலே ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளை நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அந்த இடத்தில் ஒரு கற்பனைகளையும் நியாய பிரமாணத்தையும் அங்கு அந்த இடத்திலே கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த மூன்றாவதாக இங்கே பார்க்கிற வேளையிலே எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோமா இருந்தால், தெய்வீக வழிபாடு சம்பந்தமான கட்டளைகளை இஸ்ரவேலர் ஆண்டவரை வழிபட வேண்டிய விதம், பலிகள் பற்றிய விதிகள் உள்ளடக்கிய சடங்காச்சாரம். இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள், ஆனால் ஆண்டவர் விதித்த விதிகளின்படி இன்றைக்கு நாங்கள் அவரை ஆராதிக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அப்படியான காரியம் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆலயங்கள் இன்றைக்கு எப்படியாக போய்விட்டதுன்னு சொன்ன, ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவருடைய ஆவியால் நடத்தப்படுகிற ஆலயங்கள் இன்றைக்கு உலகத்துக்குள்ள போய்விட்டதையா. இன்றைக்கு பாருங்கள், அவர்களுடைய ஆடல்களும் பாடல்களும் அவருடைய உடைகளும் அவருடைய காரியங்களும் இன்றைக்கு பார்க்கிற வேளையிலேயே அப்படியாக இந்த நாட்களில் ஒரு ஜனங்கள் சிரிப்பதற்கு ஏதுவான காரியமாக இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் தான் ஆடி பாடி, அதற்காக இந்த நாட்களில் ஆடம்பரமான காரியங்களோ அரைகுறையான உடைகளை போட்டுக் கொண்டு வந்து அந்த இடத்துல ஆலயத்தில் நின்று அப்படியாக செயல்படுகிற வேளையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அதைத்தான் இங்கே இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் வலியுறுத்துகிறது. எப்படி என்று சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, தெய்வீக வழிபாடு சம்பந்தமான கட்டளைகளை இஸ்ரவேல் ஆண்டவரை வழிபட வேண்டிய விதம், பலிகள் பற்றிய விதிகள் உள்ளடங்கிய சடங்காச்சாரம். அப்ப அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக வழிபட வேண்டிய விதம் என்பதை கூட கர்த்தர் இந்த நாட்களை, நீங்க எல்லா விதமா என் கண்டவாட்டுக்கு இந்த நாட்களை வழிபட முடியாத கர்த்தருடைய நாட்களே அந்த தேவனுடைய சமூகத்திலே பாருங்கள், அங்கு மோசே வைத்திருந்த ஆசாரிப்பு கூடாரம், அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கிட்டோ அல்லது அந்த ஆசாரிப்பு கூடாரத்து காரியங்களுக்கு போகிற வேளையிலே பாருங்கள், மோசே எப்படியாக அந்த காரியத்தை அங்கே கத்தடத்திலே இருந்து கேட்டு சொல்லுகிறாரோ அதன்படிதான் அந்த ஜனங்கள் இந்த நாட்களில் செயல்பட வேண்டுமே ஒழிய, அவர்கள் தங்களுடைய இஷ்டப்படி இந்த நாட்களில் ஆலயத்துக்குள்ள தங்களுடைய காரியங்கள் படி இந்த நாட்களில் போகக்கூடாது. அருமையான கத்தோடு அதான் அந்த சட்டம். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவையிலே மரித்து திரைச்சியிலே இந்த நாட்களை இரண்டாக கிழித்து விட்டார். அதனாலே நாங்கள் வேதம் சொல்வது தைரியமாக கிருபாசன தண்டையிலே செல்ல முடியும் என்று. அந்த தைரியத்தை இன்றைக்கு நாங்கள் வைத்துக் கொண்டு மாமிச பலத்தோடு இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், அந்த பரிசுத்த பலிபீடத்துக்கு கிட்ட அந்த நாட்களிலே அங்கே நம்முடைய கௌரவத்திலேயும் நம்முடைய அகந்தையிலும் இந்த நாட்களை சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு சரியான தவறான காரியம். ஆலயத்துக்கு வேதம் சொல்லுகிறோம், ஒரு ஆலயத்துக்கு போகிற வேளையில் ஒரு நடைகளை காத்துக்கொள்ள என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே இந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த சடங்காச்சாரங்களை ஏன் ஆண்டவர் இந்த நாட்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி சொன்னால், தன்னுடைய ஜனங்கள் உலகத்தார் போல் நடக்காதபடி அங்கே அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களே கர்த்தர் இந்த நாட்களை கற்றுக் கொடுத்தார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலதான் பாருங்க வேதம் சொல்லுவது, இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை அங்க கட்டளையிட்டார். அதே விதமாக அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த சட்டங்களை கொண்டு வந்தவர். ஏனென்றால் அவர்கள் அங்கே தேவனுடைய காரியத்திலே ஒழுக்கநெறி தவறி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்கள் கட்டளைகளை மீறி தங்களுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நடந்து கொண்டது நிமித்தம் ஆண்டவர் அங்கே தன்னுடைய பரிசுத்தவான்கள் மூலமாக அந்த காரியங்களை பேசி அவர்களுக்கு அந்த விதிகளை கட்டளைகளை இந்த நாட்களே கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே கட்டளைகளின் தன்மை அங்கே வேலை ஆகியவற்றை பற்றி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையில் எப்படியாக சொல்லுகிறது. முதலாவதாக தேவன் தமது மக்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை தொடர்பாகவே இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டன என்பதை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக தேவன் தன்னுடைய ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அங்கே வேலைகள் ஆகியவற்றுக்கு அங்கே எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தொடர்பாக இந்த கட்டளை கொடுக்கப்படும். ஏனென்றால் இஸ்ரவேலர் தேவனுக்கு சொந்தமானவர்கள், அவர்கள் தேவனுக்கு உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் அனுசரிக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் இந்த கற்பனைகள் வரையறுத்து காட்டினது என்பதை இஸ்ரவேலர் உடன்படிக்கை நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களை பேசுகிறார். பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னார். யாத்திராம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது, இஸ்ரவேலுடன் தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், ஒரு உடன்படிக்கையை செய்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு
சட்டத்தின்படி தேவன் அங்கே ஒரு எழுத்தின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த நாட்களை உடன்படிக்கை இந்த நாட்களை செய்கிறார். ஆனால் இன்றைய புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி பார்க்கிற வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் இந்த நாட்களிலே என்னோடும் உங்களோடும் இந்த நாட்களில் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. இது புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக அந்த நாட்களை இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், முதலாவதாக தேவன் அந்த ஜனங்களோடு தன்னுடைய ஜனங்களோடு தொடர்பாக அந்த கட்டளைகளை கொடுத்து அவர்களோடு உடன்படிக்கை இந்த நாட்களை செய்ய. இரண்டாவதாக தேவனுடைய ரட்சிப்புக்கும் அங்கே தேவனுடைய ரட்சிக்கும் இரக்கம் தமது மக்களை இந்த நாட்களை விடுவித்த செயல்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலே இஸ்ரவேலின் இந்த நாட்களை நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதல் அமைந்திருந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவருடைய நியாய பிரமாணத்துக்கு அந்த காரியங்கள் அங்கே அமைந்திருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், யாத்ராம புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், அங்கே 4வது வசனம் சொல்லுகிறது, நான் எகிப்தியருக்கு செய்ததை நான் உங்களுக்கு இந்த நாட்களே கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியருக்கு நான் செய்ததையும். முதலாவது காரியம் என்ன செய்தார் எகிப்தியருக்கு? அங்க இந்த நாட்களில் சங்காரம், 10 வாதைகள் வந்து அங்கு சங்காரிக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் உங்களை அப்படி அல்ல, கழுகுகளுடைய செட்டுகளின் மேல் இந்த நாட்களே உங்களை இந்த நாட்களே நான் சுமந்து வந்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டீர்கள். அருமையான, அப்படியானால் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை இந்த நாட்களை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக, அதாவது சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது என்று சொல்லி சொல்லப்படுவதை பாருங்கள். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி இந்த நாட்களை கேட்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்க கொடுக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் ஸ்டடிக்கு போகிறோம், எல்லாவற்றுக்கும் போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே உடன்படிக்கை கைக்கொள்ளுவீர்களானால் என்னுடைய சகல ஜனங்களும் நீங்கள் எனக்கு சொந்த ஜனமா இருப்பாருன்னு ஆண்டவர் இந்த நாட்களே தைரியமாக அந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? கிறிஸ்தவன் அழுது கொண்டு திரிகிறார். ஐயா, அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி, வேலை இல்லை, வெட்டி இல்லை, அது இல்லை, இது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டு திரிகிறார். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே என்னுடைய சொந்த ஜனமப்பா, என்னுடைய சொந்த ஜனமப்பா, பூமி எல்லாம் என்னுடையது என்று சொல்லி நாட்களை சொல்லுவார். அது மட்டுமல்ல, ஆண்டு சொல்லுவார், நீங்கள் எனக்கு ஆசாரியரும் ராஜரிகமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் புத்திரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் புறஜாதிகளா இந்த நாட்களில் இருந்தாலும், ஆனால் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும், தேவனுடைய சொந்த பிள்ளைகள் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகும் என்று நடக்கும் என்று ரோமர் நிறுவனத்தில் இந்த நாட்கள் அங்கே பவுலடிகள் இந்த நாட்கள் எழுதுகிற வழியில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த உணர்வு இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் நீங்க எதை குறித்தும் இந்த நாட்களை கவலைப்பட, நாளைய காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களை பார்த்துக் கொள்வார். பாருங்கள், இந்த 2வது பகுதியில் சொல்லப்படுவது தேவனுடைய ரட்சிப்பும் இரக்கம் என்று சொல்லுகிற பகுதியில தான் இந்த யாத்ராம் 19:4 சொல்லப்பட்ட காரியம். அப்ப இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் இந்த கற்பனைகளை அங்கே கொடுக்கப்பட்டது என்பதை கவனிக்கவும் நாட்களை மேலும் அவர்கள் பரதேசியாய் வனாந்தரத்திலேயே தேவனுடைய கிருபையினாலே பாதுகாப்பும் பராமரிப்பும் வந்த காலத்திலே இந்த கற்பனைகள் இந்த நாட்களே வழங்கப்பட்டன என்பதை அங்கே யாத்ராமத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பராமரிப்பிலே இருந்த வேளையிலே தான் அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த கற்பனைகள் வழங்கப்பட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்ராம் 20ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 2வது வசனத்திலே இந்த நாட்களை வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அப்ப 2வது காரியம் தேவனுடைய ரட்சிப்பும் இரக்கவும் மக்களுக்குள்ளே வர வேண்டும். முதலாவது காரியம் தேவன் தமது மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 3வதாக மக்களுடைய நடத்தை பற்றி தேவனுடைய சித்தத்தை இந்த கற்பனை வெளிப்படுத்துகிறது என்பதை அங்கே பார்க்க வேண்டியதா இருக்கு. யாத்ராம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இருந்து இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலேயே, தொடர்ந்து இந்த நாட்களை அந்த பகுதியில வாசிக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது, 19:20 சொல்லுகிறது, அவர்களுடைய பாவ நிவாரணத்துக்கு இரத்த பலிகளை நியமித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். லேவியராகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே. அப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்ட இந்த கட்டளைகளை இந்த நாட்களே வழிகாட்டவில்லை.
ரட்சிக்கப்பட்ட இந்த கட்டளைகளை, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்ட இந்த கட்டளைகள் அங்கே வழிகாட்டவில்லை. இந்த கட்டளைகள் அங்கே ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தேவனோடு உறவு கொண்டிருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தை அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவின் நிமித்தம் தேவன் இந்த காரியத்தை இந்த நாட்களிலே அவர்களுக்கு இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், வேதம் சொல்கிறது, தங்கள் மீட்பராகிய தேவன் தங்களை இந்த நாட்களிலே சுற்றியுள்ள அயலார் ஆகியவற்றோடும் எவ்வாறு இந்த நாட்களிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கட்டளைகள் காட்டின என்பதை இன்றைக்கு நாம் பாருங்கள். ஒரு கிறிஸ்தவன் தன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களோடு இந்த நாட்களே எப்படியாக நடக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த கட்டளைகள் இந்த நாட்களை காட்டுகிறது. ஏனென்றால் இஸ்ரவேலர் தேவனோடு தாங்கள் கொண்டிருந்த விசுவாசம், அதாவது அன்பு உறவு ஆகியவற்றிற்கு ஏற்படி இந்த நாட்களிலே தேவனுடைய கற்பனைகளுக்கு இந்த நாட்களை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே எதிர்பார்த்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தேவன் அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், அப்படி என்று சொன்னால் என்ன காரியம் சொன்னால், அந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற 1-2 வசனங்களை இந்த நாட்களை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த 28ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. நம்ம முதலாவது சொல்லப்படுவது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயிருந்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், இந்த காரியத்தை பார்த்து நீ உன் தேவனாய கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து பலிக்கும். அப்ப 28 அதுல ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறார். 28ஆம் அதிகாரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியான இந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை இந்த நாட்களே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், அந்த கட்டளைகளை அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன எப்படியாக இருக்குமாம் சொன்னால் சாபமாக மாறுமாம் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இன்றைக்கு கூட இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்திருந்தாலும் ஆனால் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை நிராகரிக்கவும் இல்லை, அதை இந்த நாட்களிலே புறக்கணிக்கவும் இல்லை. அதை எல்லாவற்றையும் இந்த நாட்களில் அவரே இந்த நாட்களை நிறைவேற்றுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் சிறு மாற்றங்களை தேவன் கொண்டு வந்தால் பாருங்கள், இந்த 10 கற்பனைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், 2 கற்பனைகளை அடக்கிவிட்டு இந்த நாட்கள் அவர் அப்படியே போயிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியான இன்றைக்கு நாங்க நினைக்கலாம் அந்த நாட்களை பாருங்க, எங்கேயா 10 கற்பனை, அது 2 அடங்கி இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப 2 அடங்கி இருக்கிற காரியம் ஒரே வார்த்தையிலேயே சகலவும் அந்த காரியம் அடங்குகிறதை இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், 10 கற்பனைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டிய அவசியம் எப்படி என்றால், அந்த ஒரு வார்த்தை, அந்த 2 கற்பனைகளை நாங்கள் கை கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் இங்கே 10 கற்பனைகளா இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணங்களா எல்லாம் அந்த 2 கற்பனைகளுக்குள்ளே தெளிவாக இந்த நாட்களே அடங்கி இருக்கிறது. ஏன்னா ரெண்டே பாருங்க, நாங்கள் வேதத்திலே எதை வாசிக்கிறோம், சும்மா மேலோட்டமா இந்த நாட்களே வேதத்தை வாசிக்கிறோம், வாக்கி போட்டு இந்த நாட்களே வேதத்திலே அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கத்தி குளறி கொண்டு இந்த நாட்களை திரிகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் வேதத்தை தெளிவாக ஆராய்ந்து பார்த்தோமா இருந்தால் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், நாங்கள் அப்படியாக புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நிறைகுடம் தளம்பாது குறைகுடம் தளம்பும். அப்படி பாருங்க, அந்த பாருங்க, அந்த நிறைகுடத்துல தண்ணியை நிறைய கொண்டு போனால் அது கடைசியில ஒரு சூட்டு துளியும் தண்ணியும் கீழே விடாது. ஆனா அரைக்குடத்துல கொண்டு போனீங்கன்னு சொன்னா குடம் என்னண்டா கிடந்து எல்லாம் உள்ளு கிடந்து அங்க மாடி காவாசி தண்ணி இந்த நாட்களை வெளியால போயிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதே விதமா தான் இன்றைக்கு, அதாவது ஒருவன் ஆண்டோட அந்த வேதத்தை தெளிவாக படிச்சு தெளிவான காரியத்தை அந்த வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்பானா இருந்தான், அவன் எந்த இடத்திலும் தளம்ப மாட்டான், சரியாக நேர்த்தியாக வசனத்தின்படி இந்த நாட்களில் பேசுவான் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொண்ட உடனேதான் இந்த அது இது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்லி இந்த நாட்களை அங்கே வீணான காரியத்தை இந்த நாட்களை செய்யக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே
மூன்றாவது பகுதியிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், மக்களுடைய நடத்தையை பற்றி தேவனுடைய சித்தத்தையும் இந்த கற்பனைகள் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் பாவ நிவாரண பலிக்கு பலியாக நியமித்தனர். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்ட இந்த கற்பனைகளை இந்த நாட்களில் வழிகாட்டவில்லை. அப்படியானால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ரட்சிக்கப்படாதவனுக்கு இந்த நாட்களில் தேவனுடைய கற்பனைகளோ தேவனுடைய காரியங்களையோ இந்த நாட்களில் சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்கு இந்த நாட்களில் வழிகாட்டவில்லை என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியா இன்றைக்கு தேவன் நமக்கு எதற்காக ரட்சிப்பை தருகிறார் சொல்லி சொன்னால், மற்றவர்களை இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இங்கே யாத்ரா புஸ்தகத்திலே லேவியராம் 15ஆம் அதிகாரத்திலே 16ல இருந்து லேவியராம் 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனமும் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா இருந்தால், அந்த ரட்சிக்கப்பட்ட காரியத்தையும் ரட்சிக்கப்பட்ட அந்த கட்டளையும் வழிகாட்டவில்லை என்பதை குறித்து அங்கே தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுவோம். அப்படியானால் இந்த கற்பனைகள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தேவனோடு உறவு கொண்டிருக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டது என்பதைத்தான் யாத்ராம் 22 பார்க்கிறோம். தங்கள் மீட்பராகிய தேவன் தங்களை சுற்றிலும் அயலார் ஆகியவற்றில் எவ்வாறும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கட்டளைகள் காட்டின. இஸ்ரவேலர் தேவனோடு தாங்கள் கொண்டிருந்த அந்த விசுவாசம், அன்புறவு ஆகியவற்றிற்கும் ஏற்றபடி தேவனுடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பாகத்தான் இந்த உபாகமத்தில் இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை 28ஆம் அதிகாரத்தில் தருகிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த 16 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த நியமனங்களை கை கொள்ளாமல் போனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படியாக வருமாமன்னு சொல்லி சொன்னால், அது சாபமாக இந்த நாட்களிலே மாறுமாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களே எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்கள் இந்த நாட்களை முடிவெடுக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வதாக, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் மீது ஒரு அர்ப்பணிப்புள்ள விசுவாசம், தேவனுடைய வார்த்தையை அங்கே மீதுள்ள விசுவாசமும், தேவன் மீதும் இதயபூர்வமாக அன்பும் ஆகியவற்றை தேவனுடைய கற்பனைகளை இந்த நாட்களை கைக்கொள்ள அடிப்படையாய் இந்த நாட்களை அமைந்தன. ஆனால் இஸ்ரவேலர் இதிலே அங்கே தோல்வியுற்றனர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் தேவன் மீது அங்கே தங்கள் முழு நம்பிக்கையை வைத்திருக்கவில்லை. இதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவன் மீது இந்த நாட்களை முழு நம்பிக்கையை இந்த நாட்களிலே வைத்திருக்கவில்லை என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், ஆதிகாமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். ஆதிகாமம் 15ஆம் அதிகாரத்திலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கு 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரு கர்த்தரை விசுவாசித்தார்? முதலாவது அவர்கள் யாரு கர்த்தரை விசுவாசித்தார்? ஆபிரகாம். அதுதான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இந்த 15ஆம் அதிகாரத்திலே, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள்ல சொன்னார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கத்துட்டு அப்ப இந்த காரியத்திலே பாருங்கள், அங்கே ஆபிரகாமுக்குள்ள என்ன காரியம் வருதுன்னு சொன்னால், அங்கே அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தின் மூலமா இந்த நாட்கள்ல என்ன காரியம் செயல்படும் என்றால், அவர் அந்த நீதியாக அந்த நாட்கள் அந்த காரியத்தை எண்ணுகிறது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, அப்ப விசுவாசத்தினால் தேவனிடத்திலே அவர்கள் எப்படியாக செயல்பட்டார்கள், நீதிமான்களாக இந்த நாட்களே செயல்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப வேதம் எப்படியாக சொல்லுவோம் என்றால், தேவன் மீது இதயபூர்வமான அன்பை இந்த நாட்களே வைத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். 6வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் பாருங்கள், இப்படியாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முதலாவது முழு இருதயத்தோடும், 2வது முழு மனதோடும், 3வது முழு ஆத்மாவோடும், 4வது முழு பலத்தோடும். அருமையான கர்த்தர் ஆண்டவரோட அன்பு கூறுகிற காரியம் என்ன? 4 காரியங்கள் இந்த நாட்களே வேண்டும். அதாவது முழு இருதயம் வேண்டும், முழு ஆத்மா வேண்டும்,
முழு பலன் வேணும். இன்னைக்கு நான் முழு ஆத்மான்னு சொல்றவங்களே இப்ப நீங்க கேட்கலாம் திருப்பி என்னையா நாங்க நரவுற ஆத்மாவிலே இருக்கிறீங்க, அது உங்களுக்கு தான் தெரியும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் இன்னைக்கு முழு இதயத்தோடைய ஆலயத்துல போய் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு ஆலயத்துல போனோம்னா worship தோங்குது ஐயா. அங்க அந்த மேடையில இருந்து உட்பில் அவர் worship செய்து கொண்டு இருக்கிற இங்க பார்த்தா ஒரு சில சனம் பார்க்கிறா, அவங்க கண்ணை மூடி ஆராதிக்கிறாங்க. இன்னொரு சரத்தை பார்த்தா பார்த்தா அவர் என்ன நல்ல ஷர்ட் போட்டிருக்காரா, நல்ல டவுசர் போட்டிருக்காரா, சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் போய் கேட்கணும் எங்க வேணீங்க ஐயா நல்ல மேட்ச் பண்ண இந்த இதுன்னு சொல்லி. அதே வேளையில பொம்பளை என்ன செய்யணும்னா அந்த ஆண்டி நல்ல சாரி கட்டியிருக்கிறா, கழுத்துல நல்ல நகை போட்டிருக்கா, தோடு போட்டிருக்கா. இந்த காரியத்தை இந்த நாட்கள் இதான் இந்த முழு இருதயமும் முழு உள்ளவம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் வேதம் சொல்லுவது அப்படி அல்ல. கத்திடத்திலே முழு இருதயத்தோடு இந்த நாட்கள் இருக்க வேண்டும். முழு ஆத்மா எங்க இருக்க வேண்டும்? ஆலயத்திலே போனால் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். கல்வாரியை சார்ந்து இந்த நாட்களில் ஆத்மா இருக்க வேண்டும் ஒழிய பக்கத்துல நிக்கிறவர்களை சார்ந்து இந்த நாட்களில் இருக்கக்கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக நம்முடைய முழு பலத்தோடும் ஆண்டவரை நோக்கி இந்த நாட்களை நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் இந்த நாட்களில் எனக்கு இந்த காரியத்தை தந்தால் அழிய நான் உண்மை விடமாட்டேன் என்று யாக்கோபு கேட்டார் அருமையான கர்த்தருடைய. முழு பலத்தோடும் அங்கே தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து கேட்டார். உடனே ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களிலே, ஐயா விடிய போதப்பா விட்டுறப்பா, என்ன உன் பேர் என்ன? யாக்கோபு. இன்றையிலிருந்து யாக்கோபு அல்ல, நீ இளவரசன் என்று சொல்லி இஸ்ரவேல் என்று சொல்லி இந்த நாட்களை ஆசீர்வதித்து செல்வதை பார்க்கலாம். அப்ப பாருங்கள், ஆண்டோடைய பாதத்தை நாங்கள் முழு இருதயத்தோடு இந்த நாட்களை முழு பலத்தோடு இந்த நாட்களை பற்றி பிடிக்க வேண்டும். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம், இன்று நான் உனக்கு விதிக்கிற அந்த கட்டளைகளை வார்த்தைகளை இருதயத்திலே நாட்களே இருக்க கடவுது என்று சொல்லுவது மட்டுமல்ல, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போது, வழியே நடக்கிற போது, படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும். இன்றைய பாருங்கள், யூத ஜனங்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் போகிற வேளையிலும் அருமையான கர்த்தருடைய வருகிற வேளையிலும் அந்த வார்த்தைகளை தியானிச்சு கொண்டு போகிறது. கையில் ஒரு காரியம் இது மாதிரி கட்டியிருப்பார்கள் அருமையான கர்த்தருடைய. அது தேவனுடைய அந்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படியாகத்தான் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்புள்ளங்களே. இன்றைக்கு நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இந்த காரியம் இந்த அடிப்படையிலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்தார்களாம்? அங்கே வேதம் சொல்லுகிறது தோல்வியுற்றனர் என்று சொல்லி சொல்லப்படுவது. அவர்கள் எப்பொழுதும் தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கவில்லை. அவரை தங்கள் முழு இருதயத்தோடும் அங்கே நேசிக்கவும் இல்லை. கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுடைய வழிகளில் நடக்கவும் தவறிவிட்டார்கள். இஸ்ரவேலர் விசுவாசத்தினால் நீதியை தேடவும் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அதை தேடினார்கள். ரோமர் 9:32 இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை எப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், ரோமருக்கு நிறுவனம் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. ரோமர்கள் நிறுவம் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் அடுக்கிறேன் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. 9ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், எண்ணத்தினாலே அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்திலே விசுவாசத்தினால் அவர்கள் தேடவில்லை, ஆனால்
துரோகத்தை செய்தீரே உம்மை துதிப்பே. என் பாவத்தை என் துரோகத்தை